His contribution is immense, which again is a testimony. ஆனால் அவர் என்றைக்குமே எந்த ஒரு ஐடியாலஜியும் அவர் காமிச்சிக்கல. Right. எல்லாத்துக்கும் பொதுவாக This is not the first time a comment is misunderstood and a person is cornered. Not this will be the last time. அதில் ஒரே ஒரு வேர்டு, அந்த கமெண்ட்ல ஒரே ஒரு வேர்டு தான், அந்த ஒரு வேர்டு தான் இவ்வளோ பெரிய ஆல் ஓவர் இந்தியா, மொத்த இந்தியாவே அதை பற்றி பேசிட்டு இருக்க அளவுக்கு ஒரு பேசும் பொருளாக அமைஞ்சிருக்காங்கன்னா மோஸ்ட்லி இந்தியா பாலிவுட்டை டாமினேட் பண்ணுறது வந்து நான்ஸ் தான். ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான். ஸோ இவங்க டாமினேட் பண்ணும்போது நீ அந்த கம்யூனல் ஃபேக்டர் எப்படி சொல்ற அது ஒன்று இருக்கு. கான்டெக்ஸ்டே புரியாமல் மாடர்ன் டே கான்டென்ட்லாம் எப்படி இருக்குங்கிறது ஒரு ப்ராப்பர் எக்ஸாம்பிள். சின்னதாக ஒரு கட் பண்ணி போட்டு நடந்தது ஒன்று இருக்கும், காட்டுறது போர்ட்ரே பண்ணுறது வேறு மாதிரி பண்ணுறது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருந்துச்சு. அதுக்கு யாரையா நம்ம ஏஆர்மன் பலி ஆகிட்டு, அது குறிப்பாக அந்த ரிலிஜன் வரும்போது மீடியாவோட ஒரு ஓப்பன் ஃபோரமோட டேஞ்சர் என்னன்னா, பெரிய நோய்கள் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். அது இதுதான் சான்ஸ் அவங்க ப்ரொபகண்டாவை திணிக்க ஆரம்பிச்சாங்க. அது அவங்க பண்ணுற சங்கீதனம். கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. ஹாய் guys, வெல்கம் பேக் டு சாக் அண்ட் சீஸ். நான் பிரிசல் அண்ட் விக்ரம். ஸோ இன்னைக்கு ரெண்டு பேரும் பிளாக் டிஷர்ட் போட்டிருக்கோம், சாரி கலர் ஷர்ட் போட்டிருக்கோம். ஒரு குறியீடு தான். ஆமாம். ஸோ யானைக்கு அடி சறுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். எதுக்குடா அது இப்போன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்குங்களா? எதுக்கு அப்படின்னா இதுதான் ஒருத்தர் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பழமொழியை இப்போ ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 33 வருஷமா ஒரு க்ளீன் இமேஜோட, ஒரு இன்ஸ்பைரிங்கான பர்சனாலிட்டியாக எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு ரெஸ்பெக்டபிள் பர்சன் தான் இருந்த ஒருத்தர் வந்து இப்போ அவரை வச்சு ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. எஸ், வி ஆர் டாக்கிங் அபவுட் த ப்ரைட் ஆஃப் அவர் இந்தியா, ஆஸ்கார் அவார்ட் வின்னர், மொசார்ட் ஆஃப் மெட்ராஸ் அண்ட் இசை புயல் என்று அழைக்கப்படும் ஏஆர் ரஹ்மான் தான். ஸோ என்னாச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இன்டர்வியூ, பிபிசி ஏஷியா நெட்வொர்க் சேனலில் ஒரு இன்டர்வியூ. அருண் ரஷீத்னு ஒரு ரிப்போர்ட்டர். ரிப்போர்ட்டர் இஸ் ஸ்பெஷலைஸ்ட் இன் சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ். கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவருக்கு மேலேயே, ஒன் அண்ட் ஹாஃப் ஹவருக்கு மேலேயே அந்த இன்டர்வியூ போச்சு. அதில் நிறைய கேள்விகள், நிறையா ரெமினஸ் பண்ணாங்க, நிறையா கொஸ்டின்ஸ் அண்ட் மியூசிக்கில் பற்றி நிறையா பேசிக்கிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு கேள்வி அவர் கேட்டார். பாலிவுட் இஸ் பேஸ்ட் இன் மும்பை, மகாராஷ்டிரா. இங்கே இருக்கும்போது கம்மிங் ஃப்ரம் சவுத் இந்தியா, அங்கே வந்து டிஸ்கிரிமினேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கா, பாகுபாடு இதெல்லாம் பார்க்காங்களா, என்ன இது நீங்கள் என்னைக்கிட்ட ஃபேஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வி. இவ்வளோதான், சிம்பிளாக நல்லா கிளியராக ஒரு ஆன்சர் பண்ணியிருப்பாரு. பட் அதில் ஒரே ஒரு வேர்டு, அந்த கமெண்ட்ல ஒரே ஒரு வேர்டு தான், அந்த ஒரு வேர்டு தான் இவ்வளோ பெரிய ஆமாம் ஒரு ஸ்பாக் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கு. ஆல் ஓவர் இந்தியா, மொத்த இந்தியாவே அதை பற்றி பேசிகிட்டு இருக்க அளவுக்கு ஒரு பேசும் பொருளாக அமைஞ்சிருக்கு. ஸோ அவர் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, எவர் சின்ஸ் ஐ மேட் மை டெபியூ, நான் எப்போவுமே அது பார்த்தது கிடையாது, நான் அப்படி அதை பற்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் யோசிக்கிறதும் கிடையாது. மேபி இந்த லாஸ்ட் 8 years ஒரு பவர் ஷிஃப்ட் நடந்ததுனால மேபி இருக்கலாம் அப்படின்ட்டு சான்ஸ் கிடைக்காம சொல்லிட்டு. அண்ட் நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க, அது இருக்கலாங்கிறது தான் அவர் சொல்றாரு. அண்ட் எனக்கு நான் எப்போ ஃபேஸ் பண்ணேன் அப்படின்லாம் அதுவும் சொல்லலை. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொன்னாருன்னா, ஆல்சோ மைட் பி டியூ டு கம்யூனல் ரீசன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த வேர்டு தான் பிடிச்சி எல்லாருமே போட்டு படிச்சுட்டு இருக்காங்க இந்த ஒரு வேர்டுக்காக. பட் கான்டெக்ஸ்டே புரியாமல் அவர் அதுக்கு முன்னாடி என்ன கேள்வி இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன சொன்னார், ஃபுல்லாக என்ன சொன்னாங்கன்னு தெரியாமல் வெறும் அந்த இதை மட்டும் பிடிச்சி வச்சுட்டு மாடர்ன் டே கான்டென்ட்லாம் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு ப்ராப்பர் எக்ஸாம்பிள். சின்னதாக ஒரு கட் பண்ணி போட்டு நடந்தது ஒன்று இருக்கும், காட்டுறது போர்ட்ரே பண்ணுறது வேற மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருந்துச்சு. அதுக்கு யாரையா நம்ம ஏஆர்மன் பலி ஆகிட்டாரு. ஸோ அதுதான் அவர் சொன்னார். அண்ட் he clearly mentioned, நான் என்னைக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது, எனக்கு அப்படி எதுவுமே நடந்தது கிடையாது. முடிஞ்ச அந்த கிளிப்பிங்ஸ் அந்த வீடியோவில் ஆட் பண்ணி விடுறேன் பாருங்க. ஆன் மை ஃபேஸ் எனக்கு இன்னுமே யாருமே சொன்னது கிடையாது. I never felt any of those. Past 8 years maybe, because the power shift has happened. You know, people who are not creative have the power now to decide things. அந்த கம்யூனல் இதுவுமே அந்த ரீசன்காக அது நான் எனக்கு இது வரைக்குமே. And this might have been a communal thing also, but not in my face, but I hear, like Chinese whispers.
that this happened and they booked you and the other company? இந்த கம்யூனல் ரீசனை ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டேங்காங்கன்னா மோஸ்ட்லி இங்க பாலிவுட்டை டாமினேட் பண்றது வந்து கான்ஸ் தான். கான், ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான். ஸோ இவங்க டாமினேட் பண்ணும்போது நீ அந்த கம்யூனல் ஃபேக்டர் எப்படி சொல்ற அது ஒண்ணு இருக்கு, ரைட்? மேபி இருக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாரு. ஒரு மற்றவங்க பேசி அப்படிதான் கேள்விப்பட்டோம், மற்றவங்க பேசி ஒருத்தர்கிட்ட சொல்லி அவங்க இன்னொருத்தர் சொல்லி அப்படிதான் மேபி நான் கேள்விப்பட்டேன், எனக்கு நடந்தது இல்லை அப்படின்னு தான் சொன்னாரு. பட் இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, இந்த நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க இதை யாருமே மென்ஷன் பண்ண மாட்டேங்காங்க. இப்படி சொன்னதை யாரும் கேட்க மாட்டாங்க, அதை கொண்டு வர மாட்டேங்காங்க. ஸோ அதுதான் இப்போ இருக்கிற மீடியாவோட ஒரு ஓப்பன் ஃபோரமோட டேஞ்சர் என்னன்னா, என்னைக்குமே ஒரு விஷயம் ஒன்று பேசுகிறோம், யார்கிட்ட ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்விளைவுகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். அதுதான் ஓப்பன் ஃபோரமோட ஒரு பெரிய ஒரு ட்ராபேக். ஒரு சொல்றது ஒன்று இருக்கும், இன்டென்ஷன் இருக்கும், பட் போய் சேர்றது வந்து வேற மாதிரி இருக்கும், சேர்க்கிறவங்களும் வேற மாதிரி. ஆமா, மேபி அதான் அரைங்குறையமா கேட்டுட்டு பண்றது தான் மேக்சிமம் பண்றது எல்லாரும். அண்ட் மேபி சில பேர் வேணும்னு கூட பண்ணலாம். பாலிவுட்டோட செலிபிரிட்டிஸ் தான் நிறைய கிரிட்டிசிசம் வச்சிருக்காங்க. பாலிவுட்டோட அவங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த வாட்டி. ஆமா, ஸோ அதுல வந்து ஷோபான் ஒரு மூத்த ரைட்டர் ஒருத்தர், பாலிவுட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் கம்யூனல் டென்ஷன்ஸ் ஃபார் த லாஸ்ட் 50 years அப்படின்ட்டு சொல்லிட்டு இப்படி ஒரு ஏரமான் இப்படி சொல்றது வந்து இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் திங் அப்படின்ட்டு கோட் பண்ணியிருக்காங்க. ஹவு புரியல. அண்ட் அதுக்கு அக்ரி பண்ணி ஜாவேத் அக்தருமே அவருமே இன்னொரு லிரிசிஸ்ட் தான், ஒரு மூத்த லிரிசிஸ்ட், ரொம்ப வருஷமா இருக்கிற பாலிவுட்ல ஒரு நல்ல லிரிசிஸ்ட். அண்ட் அதுக்கு இன்னொருத்தர் ஷான் சிங்கர், அங்க உள்ள ஒரு சிங்கர், அவருமே அப்படிலாம் கிடையாது, கம்யூனல் லைன்ஸ்ல வந்து பாலிவுட் ஆப்ரேட் பண்ணாது அப்படின்ட்டு அவரும் சொல்லியிருக்காரு. அண்ட் நம்ம கங்கனா வந்து கங்கனா herself எது நடந்தாலுமே அவ பேசுறாங்க. கங்கனா herself is a controversial figure. அண்ட் இப்ப இருக்கிற இடமும் நம்மளுக்கு தெரியும், ஒரு சங்கீஸ். ஆமா, இதுதான் சான்ஸ், சந்தானம் பரிவார். ஆமா, இதுதான் சான்ஸ் அவங்க ப்ரொபகண்டாவை திணிக்க ஆரம்பிச்சாங்க. அது அவங்க பண்ற சங்கீத்தனம், அவங்களோட என்ன சொல்லுவோம் ஸ்பெஷாலிட்டி அதுதான். எங்க ஒரு சின்ன கடுகாக்கு நடக்கிற ஒரு விஷயத்த கூட பாலிடிக்ஸ் கூட ரிலேட் பண்ணி, குறிப்பா அந்த ரிலிஜன் வரும்போது, ரிலிஜன் எக்ஸாக்ட்லி அது இதுதான் அவங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி ரிலிஜன் வந்துட்டுனா. ஸோ அது எப்படியாட்டு கொண்டு போய் பாலிடிக்ஸ்ல கனெக்ட் பண்ணி எப்படியாட்டும் அதை ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவா மாற்றி அதை அவங்க ஃபேவரில் எப்படி அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் அவங்களோட எப்பவுமே ஒரு அஜெண்டாவாக இருக்கும். எப்பவுமே அவங்க அதை நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை தான் இப்பவுமே கங்கனாவும் சொல்லிட்டு என்னோட ஒரு படத்துக்குமே அவர் வந்து ஒரு டைம் மியூசிக் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. பிகாஸ் இட் ஹாஸ் மூவிஸ் பேஸ்ட் ஆன் பொலிட்டிக்கல் ப்ரொபகேண்டா அப்படின்ட்டு. இட்ஸ் ஹிஸ் சாய்ஸ். அவருக்கு பண்ண வேணும்னா பண்ண வேண்டாம், இதுல தப்பா அவர் எதுவும் சொல்லலை. அந்த விஷயத்த ரீகால் பண்ணி இப்போ இதுல திணிச்சு ஆமா அவங்க ஒரு கமெண்ட். ஸோ இவங்களாம் தான் செலிபிரிட்டிஸ் கிரிட்டிசிசம் வச்சுட்டு இருக்காங்க ஏஆர் ரஹ்மான் பத்தி இந்த கம்யூனல் காமெண்ட்டை வச்சு. ஸோ ரைட் ஃப்ரம் செலிபிரிட்டிஸ் டு கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் டு பப்ளிக் காமன் பப்ளிக் எல்லாருமே ஒரு இது மேக்சிமமா சவுத் இந்தியாவை தவிர ரெஸ்ட் ஆஃப் த இந்தியால போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது விச் இஸ் ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. அதுல நிறைய கமெண்ட்ஸ் ரீட் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன் ஒரு சில வீடியோஸ்ல இருந்து. அதுல மேக்ஸிமம் கமெண்ட்ஸ் வந்து என்னன்னா, இஸ் ட்ரைங் டு பிளே விக்டிம் கார்டு அப்படின்ட்டு, விக்டிம் கார்டை பிளே பண்ண ட்ரை பண்றாரு. அண்ட் இஸ் ட்ரைங் டு பி மோர் முஸ்லிம் தானே பார்ன் முஸ்லிம் அப்படின்ட்டு அப்படின்லாம் கமெண்ட்ஸ் இருந்துச்சு. இஸ் ட்ரைங் டு அவங்கள தாஜா பண்ற மாதிரி, அதுக்கு அவருக்கு தேவை கிடையாது. ஸோ அப்படி கமெண்ட்ஸ். இஸ் அ ட்ரேட்டர், துரோகி, நாட்டுப்பற்று இல்லாதவர், ஆன்டி இண்டியன். நாட்டுப்பற்று இல்லாததான் நம்ம தேட்டருக்கு போகும்போது படம் ஆரம்பிக்க முன்னாடி அவர் பாட்டு தான் போறோம். எக்ஸாக்ட்லி, அதான் அந்த பாயிண்ட் தான் வர. இப்போ இல்லை, எப்பவுமே எல்லா கான்சர்ட்லயுமே அவர் எப்பவுமே வந்தே மாத்திரம் அந்த பாட்டு இல்லாம இருக்கவே செய்யாது. இஸ் வெரி வெரி அட்டாச் டு தட் அப்படின்னு தான் தோணும். அந்த பாட்டை யாரும் அடிச்சுக்க முடியல. அடிச்சுக்க யாரு கொண்டு வந்திருக்கா? பெஸ்ட் அதைத்தான் எல்லாருமே போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். நேஷனல் ஆந்தோட அதிகமா அதுதான் நம்ம எப்பவுமே அசோசியேட் பண்ணிக்கிறோம், லிங்க் பண்ணுவோம். நேஷனல் பெட்ரோட்டிக் சாங் அப்படின்னாலே நம்ம அந்த பாட்டு ஞாபகத்துக்கு வரும். அந்த அளவுக்கு இஸ் வெரி அட்டாச் டு தட். அப்படி ஒரு பண்ணவர், அவரு கம்போஸ் பண்ணவர், அவ்வளோ சொல்லுவோம் ஆத்மார்த்தமா அந்த ஒரு
மியூசிக்கை கிரியேட் பண்ணி அந்த ஒரு ஆமா அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா யாருமே இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு பண்ண முடியாது. அதாவது அவ்வளோ டெடிகேட்டடா ஒரு ஒரு இருந்தவருக்கு இப்படி ஒரு அவுட்புட் கொடுக்க முடியாது. ஸோ அகெயின் இது ரொம்ப அவங்களோட கருத்துக்கு இது எதிராக தான் இருக்கு. அப்படி இட் செல்ஃப் டெஸ்டிமோனி. பெட்ரோடிசம் கொஸ்டின் பண்றாங்க. வளர்த்து விட்டவங்களே நம்ம தான் வளர்த்து விட்டோம், இந்தியா தான் வளர்த்து விட்டுச்சு, எங்களுக்கு அகெயின்ஸ்டாவே இவர் இப்படி பேசுறாரு அப்படி இப்படின்ட்டு ரொம்ப முட்டாள்தனமான கண்மூடித்தனமான பேச்சும் பரவலா போய்கிட்டு இருக்கு. கமெண்ட்ஸ் வாய்க்கு அந்தபடி கண்டமேனிக்கு பேசிட்டு இருக்காங்க, விச் இஸ் ரியலி ராங். அண்ட் இது எது வரைக்கும் போயிட்டு அப்படின்னா பாய்காட் பண்ணுங்க, ஏஆர் ரஹ்மான் பாய்காட் பண்ணிருங்க. இனிமேல் தேவையில்லை, சான்ஸ் கொடுக்காதீங்க. இந்தியா இஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி wherein everyone has their freedom of speech இருக்குது. ஆமா அப்படின்னு சொல்றாங்க. பட் ஒரு தனி மனுஷனுக்கு ஒரு சின்ன அவங்களுக்கு பிடிச்சதையோ அவங்களோட கருத்தையோ சொல்றதுக்கு இடமே இல்லாத மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா எது பேசினாலும் ஒரு இன்டென்ஷனோட, எந்த இன்டென்ஷனோட பேசுறாங்களோ அது மாத்தி தனக்கு சாதகமாவோ இல்லை அவங்களுக்கு அகேன்ஸ்டாவோ ஒரு 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 இது வச்சு மாத்திருக்காங்க இங்க. ஸோ எல்லாமே மாறி அவங்க ஃப்ரீடம் டக்குன்னு ஒரு கன்க்ளூஷன் வந்துடுறாங்க. இல்ல அதுக்குதான் அவங்களே அசியூம் பண்ணி நிறைய விஷயத்துல அப்படி அவங்களாவே எடுத்துக்கிட்டாங்க, மாத்தி விட்டுருந்தாங்க, திருப்பி விட்டுருந்தாங்க. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், அந்த கருத்து சுதந்திரம் வந்து புடுங்கப்படுதுங்க. இங்க டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா இருந்துட்டு இங்க இருக்கான்னு கேட்டா இல்லாத மாதிரிதான் இருக்கு. இது ஒரு பாராடாக்ஸா தான் இருக்கு. ஸோ அதான் அந்த ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு பயந்து தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா எல்லாத்துக்குமே ஏதாட்டும் ஒன்று கனெக்ட் பண்ணி ரிலேட் பண்ணி தப்பா மாத்தி விட்டுருந்தாங்க. அண்ட் தென் அகெயின் ஒரு காயின்க்கு அப்படி ரெண்டு சைடு இருக்குமோ அதே மாதிரி அகெயின்ஸ்டா நிறைய பேர் பேசி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாலும் சப்போர்ட் பண்ணதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் பீப்புள் ஹேவ் கம் அப் விச் இஸ் வெரி குட். ரொம்ப கரேஜியஸா, ரொம்ப தைரியமா ஒரு சில பேர் வந்து ஓப்பனா வந்து they have shown their support in his defense. ஹரிஹரன் வந்து நம்ம சிங்கர் ஹரிஹரன், அவர் வந்து shown his support to ஏஆர் ரஹ்மான். ஆரம்பத்துல இருந்தே ஏஆர் ரஹ்மான் கூட டிராவல் பண்ணவர், அதிகமா ஒரு மியூசிக்ல பாட்டு படிச்சவர். he must be knowing him very well. ரொம்ப அவருக்கு ஆஸ் அ பர்சன் எப்படின்ட்டு அவருக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. ஸோ he knows இப்படி எதுவுமே இன்டென்ஷன் வச்சு பேசியிருக்க மாட்டார் அப்படின்ட்டு. அண்ட் ஒருத்தர் லெஸ்லி எப்பவுமே லெஸ்லி லிரோய் நினைக்கிறேன், ஹரிஹரன் கூட தான் இருப்பாரு. அவர் மோதி விளையாடுன்னு ஒரு தமிழ் படம், உன்னாலி வினையோட ஒரு படத்துலயுமே இவங்க ரெண்டு பேர் தான் மியூசிக் பண்ணியிருப்பாங்க. ஒரு பாட்டு கூட நல்லா இருக்கும். ஈவன் he has shown his support to ஏஆர் ரஹ்மான், defended his comments. அண்ட் சின்மயுமே நேஷனல் அவார்ட் வின்னர் அண்டர் ஏஆர் ரஹ்மான் மியூசிக். கன்னத்தில் முத்தமிட்டால் எனக்கு பர்சனலி ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சிங்கர். ரொம்பவே அவங்களுக்கு தெரியும், நம்ம ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க எல்லா விஷயத்துலையுமே. she has her opinion, she has shown her support. அவங்களுமே ரொம்ப வருஷமா டிராவல் பண்ண அவங்களுக்கு தெரியும். அண்ட் ஆப்வியஸ்லி இஸ் ஃபேமிலி. ரஹ்மானோட மூத்த மகள் நினைக்கிறேன் கத்திஜா ரஹ்மான், she has also tweeted saying டிஸ்அக்ரி பண்றதுக்கு. இப்போ ஒரு விஷயம் வந்து ஒருத்தருக்கு வந்து அவங்களுமே இதை தான் சொல்லியிருந்தாங்க, இது டெமோக்ராட்டிக் நேஷன், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எல்லாத்துக்கும் இருக்கு. ஒருத்தவங்க ஒன்று சொல்றாங்கன்னா டிஸ்அக்ரி பண்ணலாம், நீங்க அதுக்கு உங்களுக்கு ரைட் இருக்கு. பட் டிஸ்கிரேஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. டிஸ்கிரேஸ் பண்ணாதீங்க. ஒன்று சொன்னதை வந்து வேற மாதிரி மாற்றி ஆமா அது வந்து இந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணி இப்படி கான்ட்ரவர்சியலை மாற்றதுக்கு இப்படி பண்ணாதீங்க அப்படின்ட்டு she has also shown her support. ஸோ இவங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. when it comes to creators மேக்ஸிமம் பார்த்தது வந்து ட்ரோலும் ஏஆர் ரஹ்மானுக்கு அகேன்ஸ்டா பேசுறது நம்ம நிறைய பார்த்தோம். ஆமா. ஸோ இந்த வீடியோவே நம்ம ரொம்ப சீக்கிரமா பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் வெயிட்டட் அண்ட் மாதிரி ஏஆர் ரஹ்மானோட ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு. அப்படியா? ஆமா. ஸோ ஐ தாட் this would be the correct time. It was a classy response from ஏஆர் ரஹ்மான். என்னன்னா அவர் ரொம்ப மெச்சோர்டா ஒரு வீடியோல ஒன்று சொல்லியிருந்தார். ரொம்ப மெச்சோர்டா பேசி ஒரு ரேஜோட கோவத்தோடையோ தப்பா பேசியோ அப்படி எதுவும் ரியாக்ட் பண்ணாம ஆரல்ஸ் இல்லை நான் அப்படிலாம் பேசலாம், இதெல்லாம் தப்பு, இல்லை நான் இப்படி பண்ணல பின் பாயிண்ட் பண்ணி இன்னும் அதை பெருசாக்காம ரொம்ப சிம்பிளா ரொம்ப கிளியரா கிளாஸியான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு. சேயிங் நான் எப்பவுமே இந்தியாவை தான் நான் முன்ன வச்சிருக்கேன். அண்ட் ஐ ஆல்வேஸ் ட்ரை டு கனெக்ட் த்ரூ மை மியூசிக்
அப்படின்ட்டு. he has always contributed a lot to music, Indian music ஆகட்டும் வேர்ல்ட் மியூசிக்காக இருக்கட்டும், அசோசியேஷன்ஸ் அண்ட் கொலாபரேஷன்ஸ் எப்போவுமே பண்ணிட்டு தான் இருக்காரு. அப்கமிங் மியூசிஷியன்ஸோட, யங்ஸ்டர்ஸோட அந்த கொலாபரேஷன் நம்ம எப்பவுமே இருக்கும். எப்பவும் நிறைய உங்களுக்கு மென்டர்ஷிப் பண்றாரு. இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் கொண்டு வரதுக்கு அமைப்புகள் நிறைய அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காரோ, ஆரல்ஸ் உருவாக்கணுங்கிறது சப்போர்ட் பண்ணி நிறைய இது பண்ணியிருக்காரு. இது ஆல் ஓவர் இந்தியா இருக்கு, நார்த் டு சவுத், ஈஸ்ட் டு வெஸ்ட், நாகாலாந்து வரைக்கும் அவருக்கு நிறைய இடத்துல இப்படி ஒரு கொலாபரேஷன்ஸ் பண்ணிட்டு வராரு. ஸோ ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் இம்மென்ஸ், விச் அகெயின் இஸ் அ டெஸ்டிமோனி. அவர் இப்படி நினைக்கக்கூடிய ஆள் கிடையாது அப்படின்ட்டு எனக்கு ஒரு விஷயத்த சொல்லணும். திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் a comment is misunderstood and a person is cornered, nor this will be the last time. இது இருந்துகிட்டு தான் இருக்கும், இது எப்பவுமே இருக்கும். ஆனா அவர் என்னைக்குமே எந்த ஒரு ஐடியாலஜியும் அவர் காமிச்சிக்கல. ரைட், எல்லாத்துக்கும் பொதுவாக தான் இருக்காரு. எப்பவுமே அப்படிதான் இருந்த ஒரு மனுஷன். பாலிடிக்ஸ், லெஃப்ட் பாலிடிக்ஸ் அப்படி கிடையாது, பொதுவாக தான் அப்படிதான் நான் பார்த்திருக்கேன் இப்போ வரைக்கும். நம்மளுக்கு தெரியும் ஆஸ் சவுத் இந்தியன், அகைன் நம்ம சவுத் இந்தியன்ஸ், நம்ம தமிழ்காரங்க, அதனால தமிழ்நாடுலாம் நம்ம வந்து இதை சப்போர்ட் பண்ணிட்டு தூக்கிட்டு வரல. எங்களோட இது எப்பவுமே வந்து ஐடியாலஜியோ நம்மளோட இது எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, தப்புனா தப்பு, கரெக்ட்னா கரெக்டு, அப்படிதான் நம்ம எப்பவுமே இருப்போம். அது யாரா இருந்தாலும் சரி, தப்புனா நம்ம அதை சுட்டி காமிப்போம். அது மாதிரி யார் விக்டிமைஸ் ஆகுறாங்களோ, தப்பான ஒரு அலிகேஷன் போடுறாங்களோ அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருப்போம். ஸோ நம்மளோட இது எப்பவுமே வந்து நடுநிலை தான். நம்ம அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணோம். ரொம்ப கண்மூடித்தனமாக போகிறது கிடையாது. நம்மளோட கருத்து ஒன்று வேணும்னு இருந்துச்சு அண்ட் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த 4 பேர் 4 விதமாக பேசுகிறவங்க அப்படின்ட்டு சொன்னதுக்கு ஒரு கிளாசிக்கான எக்ஸாம்பிளாக இந்த ஒரு கான்ட்ரவர்சி இப்போ ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் இது எப்போ இது முடியும். ரஹ்மான் சாரோட ரெஸ்பான்ஸ் வந்த பிறகு ஃபுல் ஸ்டாப் எங்கேயும் வச்சிருவாங்களா, இல்லை இது இன்னும் போகுமா? ஏன்னா பொலிட்டிக்கலி அட்வான்டேஜ் எடுக்கிறவங்க எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இதுலேருந்து எவ்வளோ சுரண்ட முடியுமோ சுரண்டுவாங்க. அது கண்டிப்பாக நடக்கும். அண்ட் கிரியேட்டர்ஸ்க்கும் ஒரு தீனி மாதிரி தான். மனசாட்சி இருக்கிறவங்க இருந்தால் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண மாட்டாங்க, பட் மேக்ஸிமம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ அது ஒன்று போயிட்டு இருக்கும். பட் ஹோப்ஃபுல்லி it ends here. And that's it from us, guys. Bye. That's it.